ஹாய் எவ்ரிவன், லினேஜ் எஜுகேஷன் அகாடமி இந்த மாதிரி என்னென்னு பேசுகிறேன். இன்றைக்கி டே 3க்கான அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் இந்த பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து நம்ம போட்டுருவோம். டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கு நம்ம ஃபஸ்ட் கமெண்ட்லேயுமே உங்களுக்கு இதிலே பின் பண்ணியிருப்பேன். டெலிகிராம் சேனல்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருப்பேன். ஸோ இதை பார்த்துக்குங்க. ஸோ அந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கும். ஓகேங்களா? இன்றைக்கான டிபார்ட்மெண்ட் மூவ்மெண்ட் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் தம் வந்து போயிடுச்சு. இதில் நம்ம வந்து இது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி டோட்டல் இது பார்த்து வந்துடுவோம். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக இன்றைக்கி டே 3ல் வந்து ஜென்ரல் நேற்றே காலி ஆயிடுச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் மூவ்மெண்ட் வந்து இன்றைக்கி ஓரளவு தான் இருந்திருக்கு. ஸோ பிஏடிஎம் நாளைக்கு தான் வந்து கொஞ்சம் நல்லாவே செல்ஃப் எடுக்கும். நாளைக்கு மத்தியானமெல்லாம் வந்து கொஞ்சம் ஹெவியாகவே போகும். நாளைக்கு காலையில் வந்து லெவல் 12 முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் தாங்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மத்தியானத்தில் வந்து நம்மளுக்கு லெவல் 12 ஜாப்ஸ் எல்லாம் வந்து கிடச்சிரும். ஆஸ் யூஸ்வல் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண கட் ஆஃப் லெவலில் தான் வந்து நிற்கும். ஓகேங்களா? மோரர்லெஸ் அதே தான் சேம் அதே லெவலில் தான் வந்து நிற்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ஒத்துட்டோம்னா எக்ஸர்வீஸ்மேன்லாம் வந்து ஒத்துனா இன்னும் ஃபில் ஆகலை. அதெல்லாம் லாஸ்ட் டேயில் தான் ஃபில் ஆகும். லாஸ்ட் டே ஃபுல்லாக ஸ்பெஷல் டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஜிடி உமன் நாளைக்கு வந்து எஸ்சிஏல வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ மத்தியானம் ஆக வந்து ஒத்துட்டிங்கன்னா மித்த எல்லாமே வந்து ஃபில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இன்றைக்கி 2500 சில்லற வரைக்கும் போயிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. என்னென்னு தெரியல. சீரியல் நம்பர் எந்த நம்பர் வரைக்கும் போயிருக்கு, ஏதாச்சும் இருந்ததுன்னா உங்களுக்கு டீட்டெயில் வந்து அனுப்புங்க. நாளைக்கு எந்த சீரியல் நம்பர் வரைக்கும் வந்து போகிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயில் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஜிடி உமன் பிஎஸ்டிஎம் ரொம்ப கம்மியாக போயிட்டு இருக்குதுங்க. என்னன்னே தெரில. அன்எக்ஸ்பெக்டடு உமன் பிஎஸ்டிஎம் மொத்தமாக வந்து 10 சீட்டு போயிருக்கு. இன்னும் 20 சீட்டு வந்து பெண்டிங் இருக்குது ஜென்ரலில். டிஸ்ட்ரிபியூட்டிவில் 2 வேகன்சிஸ் எடுத்துட்டாங்க. இப்போ 11 வேகன்சிஸ் வந்து அவைலபிள் இருக்குது. பிசி ஜென்ரலில் வந்து இது இருக்குது. பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் வந்து 17 எடுத்துட்டாங்க. 36 வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிசி ஆர்த்தோவில் வந்து 1 எடுத்திருந்தாங்க. பிசி உமன்லாம் முடிஞ்சிருச்சு. பிசி உமன் பிஎஸ்டிஎம்லேயும் 3 எடுத்திருக்காங்க. 21 அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் எடுத்தோம்னா எம்பிசி ஜென்ரலில் வந்து 163 முடிஞ்சிருச்சு. எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 11 ஜென்ரல் எடுத்திருக்காங்க. உமன்ஸ் வந்து ஒத்துட்டிங்கன்னா உமன்ஸ் பிஎஸ்டிஎம்மில் வந்து இன்னும் எதுவுமே தொடவே இல்லை. உமன்ஸ் பிஎஸ்டிஎம்மில் 2 தொட்டிருக்காங்க. இன்னும் 15 வந்து தான் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து பிஎஸ்டிஎம் வந்து ஓரளவுக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும். பிசிஎம்மில் நம்ம ஃபஸ்ட் நாளே முடிச்சிருந்தாங்க. இப்போ பிஎஸ்டிஎம்மில் இப்போ ஃபஸ்ட்டு தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பிஎஸ்டிஎம் இன்றைக்கி தான் வந்து பிசிஎம்மில் ஃபஸ்ட்டு போயிருக்குது. ஸோ அடுத்தடுத்த நாட்களில் வந்து பார்த்தோன்னா பிசிஎம் வர ஆரம்பிக்கும். பிசிஎம்மில் பிஎஸ்டிஎம் கட் ஆஃப் வந்து கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு எஸ்சிஏ ஜென்ரலில் வந்து பார்த்தோன்னா 24ல் 11 வேக்கன்சிஸ் வந்து எடுத்திருக்காங்க. இன்னும் 13 வேக்கன்சிஸ் வந்து எஸ்சிஏ ஜென்ரலில் வந்து இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்லாம் எஸ்சிஏ உமனில் வந்து 11 அவைலபிலிட்டி இருக்குது. 1 எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் எஸ்சி ஜென்ரலில் வந்து 116 வேக்கன்சிஸ் வந்து எடுத்திருக்காங்க. இன்னும் 63 வேக்கன்சிஸ் இருக்குது. நாளைக்கு கொஞ்சம் வந்து மூவ் ஆன் ஆகும். ஓகேங்களா? நாளைக்கு தான் மேக்ஸிமம் வந்து காலையில் முடிஞ்சிடும். ஓகேங்களா? எஸ்சியில் வந்து ஒருத்தன வேக்கன்சிஸு. நெக்ஸ்ட் எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 6 வேக்கன்சிஸ் தான் எடுத்திருக்காங்க. இன்னும் 26 அவைலபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஆர்த்தோவில் வந்து ஒத்துட்டிங்கன்னா 1 எடுத்திருக்காங்க. எஸ்சி உமனில் வந்து 47 எடுத்துட்டாங்க. இன்னும் 8 வேக்கன்சிஸ் மட்டும்தான் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ அது வந்து காலையில் வந்து ஒத்துனா முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்மில் 2 எடுத்திருக்காங்க. இன்னும் 11 வேக்கன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது. எஸ்சி ஜென்ரலில் 4 எடுத்திருக்காங்க. இன்னும் 75 வேக்கன்சிஸ் ஆனால் அப்படியே இருக்குது. எஸ்டி ஜென்ரல் இன்னும் வந்து இனிமேல் தான் கொஞ்சம் மூவ் ஆன் ஆக ஆரம்பிக்கும். நாளைக்கு கொஞ்சம் பாதி முடியும். நாளானைக்கு வந்து ஒத்துனா ஃபுல்லாக முடிச்சிருவாங்க. எஸ்டி கடைசி நாள் வரைக்கும் இருக்கும். உமன்ஸ் எல்லாம் எதுவுமே ஃபில் ஆகல. 1825 வேக்கன்சியில் 1214 வேக்கன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 614 வேக்கன்சிஸ் வந்து இன்னும் அப்படியே அவைலபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் டிகிரியில் ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டரில் இன்னும் எஸ்டி வேக்கன்சிஸ் இன்னும் 2 இருக்குது. ஸோ அது நாளைக்கு போக போக எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து வந்து ஆடிட் இன்ஸ்பெக்டர், ஆடிட் ஹிந்து ரிலீஜியஸில் வந்து வேக்கன்சிஸ் வந்து இந்த எஸ்சி எஸ்டியில் மட்டும்தான் வந்து இருக்கும். மித்ததெல்லாம் வந்து இன்னும் எடுத்துட்டாங்க. எஸ்சிலையுமே ஜென்ரல் முடிஞ்சிச்சு. இந்த பிஎஸ்டிஎம் இருக்குது. எஸ்டியில் வந்து ஜென்ரல் வந்து இந்த 3 இருக்குது. இதெல்லாம் லெவல் 12 வேக்கன்சிஸ் இன்னும் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எஸ்டி இன்னும் பெனிட்ரேஷன் இன்னும் வர ஆரம்பிக்கலாம். ஸோ உள்ள வர வந்து தான் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நாளைக்கு வந்து எஸ்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். நாளைக்கு எஸ்சிஏ எஸ்டி கொஞ்சம் வந்து தான் பெனிட்ரேஷன் இருக்கும். பிஎஸ்டிஎம்மில் கொஞ்சம் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜிடி ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி ஃபில் ஆயிடுச்சு.
அடுத்து அசிஸ்டன்ட் சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டில இன்னைக்கு 10 வேகன்சிஸ் இருந்தது. சாரி 20 வேகன்சில 10 ஃபில் பண்ணிட்டாங்க. இன்னும் 10 வேகன்சிஸ் இன்னும் அப்படியே அவைலபிலிட்டி இருக்கு. ஜூனியர் கோஆப்பரேட்டிவ் ஆடிட்டர் இது ஃபுல்லா வந்து இது டெஃப்க்கான வேகன்சிஸ். ஸோ இதில் ஆட்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கேரிஃபேரோடான வேகன்சி. ஸோ எந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரில. மோஸ்ட் ப்ராபப்ளி கிடைக்கிறது கம்மி தான். அவங்க ஆட்கள் இருக்கிறதே கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் இன் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இது பிஏ எக்கனாமிக்ஸு இந்த டிகிரி இருக்கிறவங்க எலிஜிபிலிட்டி. இந்த இன்னும் வந்து 8 வேகன்சிஸ்னா அப்படியே அவைலபிள் இருக்கு. நெக்ஸ்ட்டு இதில் அக்கௌண்டன்ட் இன் தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் லெவல் 12 அண்ட் அபோவ்னு நினைக்கிறேன். என்ன வேகன்சிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் எஸ்சிஏ டிடபிள்யூடி பிஎஸ்டிஎம்ல 2 இருக்குது. அதே மாதிரி ஜிடி டிடபிள்யூடியில் என்ன டிடபிள்யூ வேகன்சி மட்டும் இருக்குது. டிடபிள்யூனா இப்போ லெவல் 12 வராதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. அடுத்து வந்து தமிழ்நாடு கோஆப்பரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன். இந்த ஃபெடரேஷனுக்கு வந்து ஸ்பெஷல் டிகிரி குவாலிஃபிகேஷன் அது என்ன 10 வேகன்சிஸ் இருக்குது. அப்படியே இருக்குது. அது ஸ்பெஷல் டிகிரி என்னன்னு சொல்லி செக் பண்ணிக்கங்க. நான் அதில் கரெக்டாக பண்ண பார்க்கல. நோட்டிஃபிகேஷன் இருக்கும், செக் பண்ணிக்கங்க. ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வாரணும். இது ஃபில் ஆகாது. போன டைமே ஃபில் ஆகல, இந்த டைமே ஃபில் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. ஸோ இந்த லெவலில் தான் வந்து வேகன்சிஸ் இருக்குது. இந்த லெவல் 12 ஜாப்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எந்த அளவுக்கு கிடைக்கும், நாளைக்கு பிஎஸ்டிஎம் தான் எந்த லெவலில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். பிசி எம்பிசியில் வந்து 143 144. ஸோ அந்த லெவலில் தான் வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இப்போ வந்து வந்திருக்கு. இந்த நம்ம லெவல் அண்ட் எபோவில் வந்து ஒத்துட்டிங்கன்னா என்னென்ன வேகன்சிஸ் வந்து நம்ம இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். எல்எஃப் ஆடிட்டு நம்ம அந்த ஃபில்டர் அவுட் பண்ணதுக்கப்புறம் எல்எஃப் ஆடிட்டு சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டிஸ், இந்து ரிலீஜியஸ், ஹேண்ட்லூமு, அக்ரி மார்க்கெட்டிங்கு, தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷனு, அதுக்கப்புறம் அக்கௌண்டன்ட் தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன், அதுக்கப்புறம் ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் அதாவது லீகல் ஸ்டடீஸ், சீனியர் இன்ஸ்பெக்டர் மில்க் டைரி ஃபெடரேஷன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரல் வேகன்சிஸ் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. எஸ்டியில் மட்டும் வேக்கண்ட் இருக்குது ஜென்ரலில். அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் வந்து பாருங்கள், அதுலேயும் வந்து 9 வேகன்சிஸ் இருக்குது. லெவல் 11 அண்ட் அபோவ் 4 வேகன்சிஸ் இருக்குது. இதெல்லாம் நாளானிக்கு வரைக்கும் போகுங்க. எஸ்சிக்கெல்லாம் எஸ்டிக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். எம்பிசி இன்னும் வந்து தொடவே ஆரம்பிக்கல. ஸோ இன்னும் 7-6 வேகன்சிஸ் இருக்குது. எல்எஃப்ல 2 வேகன்சிஸும், சீனியர் இன்ஸ்பெக்டரில் இன்னும் 4 வேகன்சிஸும் உமன்ஸுக்கு இருக்குது. அதே மாதிரி எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் சீனியர் இன்ஸ்பெக்டரில் வந்து தான் 7 வேகன்சிஸ் இருக்குது. நாளைக்கு எடுக்க ஆரம்பிப்பாங்க. பிசியில் வந்து மொத்தமாக 8 வேகன்சி சீனியர் இன்ஸ்பெக்டரில் இருக்குது ஜென்ரலில். உமன்ஸ் பிஎஸ்டிஎம்மில் வந்து பார்த்துட்டோம்னா 1 வேகன்சிஸ் எல்எஃப்லேயுமே 7 வேகன்சிஸ் வந்து இதில் இருக்குது. எதுலனா சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டிஸில் இருக்குது. அதுக்கப்புறம் சிமெண்ட் கார்பரேஷனில் அக்கௌண்டன்ட் இருக்குது. அதை வந்து ஸ்பெஷல் டிகிரியில் எடுப்பாங்க. அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வந்து காலியாகிடுச்சு. ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம்மில் சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டிஸ் மட்டும் 2 இருக்குது. ஸோ அது நாளைக்கு எடுத்துருவாங்க. 2 உமன் தானே, நாளைக்கு எடுத்துருவாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி அது வந்து முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து எஸ்சிஏல ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 2 வேகன்சிஸ் இருக்குது. அது வந்து லாஸ்ட் நாள் தான் போகும். பிசிஎம்லேயும் வந்து பிஎஸ்டிஎம் அப்படியே இருக்குது. ஸோ நாளைக்கு பிசி எம்பிசிக்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் ஃபஸ்ட் டேலேருந்தே வந்து கவுன்சிலிங் வந்து நல்லா ஹெவியாக போகும். ஃபஸ்ட்டு மார்னிங் சால்ட்லேருந்து. ஸோ போக வந்தால் குறைஞ்சிரும். லெவல் 12 வந்து பார்த்திங்கன்னா 43 வரைக்குமே இழுக்கலாம். ஓகேங்களா. நான் இன்னைக்கு 45 வரைக்கும் போயிட்டாங்க. நாளைக்கு 145லேருந்து தான் மீண்டும் ஸ்டார்ட் ஆகுது. 145ல் மீதி பாதி பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ மொத்தமாக வந்து அசிஸ்டன்ட் கேட்டகரியில் 455 வேகன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது. 131 வேகன்சிஸ் இதில் இருக்குது. எதுலனா நம்மளுக்கு லெவல் 12 அண்ட் அபோவ் இருக்குது. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் வேகன்சிஸ் இருக்குது. 81 வேகன்சிஸ் இருக்குது. எல்லாமே ஸ்பெஷல் வேகன்சிஸ் தான் இருக்குது. பிஎஸ்டிஎம் அங்கங்கே ஜென்ரல் பிஎஸ்டிஎம் எல்லாம் இன்னும் வந்து ரெவன்யூவில் முடிய ஆரம்பிக்கவே இல்லை. நிறைய பேர் நீ ரெவன்யூலேயும் வந்து பிஎஸ்டிஎம்மில் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதெல்லாம் நாளைக்கு தான் பிஎஸ்டிஎம்கான டேயாக இருக்கும். நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் வந்து என்ன ஸ்டேட்டஸ்ன்னு பார்ப்போம். நாளைக்கு காலையில் சில கம்யூனிட்டிக்கு மட்டும் வந்து பிஎஸ்டிஎம் நாளைக்கு காலையில் போகும். சில கம்யூனிட்டிஸ்க்கு பிசி எம்பிசியெல்லாம் நாளைக்கு முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த சில அசிஸ்டன்ட் போஸ்டெல்லாம் வந்து நாளைக்கு வரைக்கும் போகும். ஸோ ஓகேவா. ஸோ கடைசி நாள் வரைக்கும் பிஎஸ்டிஎம் போகும். நாளைக்கு அந்த லெவல் 12 வந்து தொடச்சிடுவாங்க. ஓகே, இதான் இன்னைக்கு தகுந்த கவுன்சிலிங் அனாலிசிஸு. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன் கமெண்ட்ஸில். பிஎஸ்டிஎம் இன்னைக்கு வீடியோ போடுறதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு இது பண்ண வேண்டாம். ஸோ மறக்காமல் பாருங்கள். ஓகேங்களா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் ஒர்க்கு பிஸியில் வந்து லேட் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு வந்து உங்களுக்கான அப்டேட் வந்து நான் கொடுக்குறேன். டெய்லி வந்து உங்களுக்கான அப்டேட் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். கடைசி வரைக்கும் கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு அப்டேட் இருக்கும். ஓகேவா. ஸோ 2 நாள் முடிஞ்சுட்டு அதை எடுத்து போட மாட்டேன்லாம் நினைக்காதீங்க. கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் உங்களுக்கான அப்டேட்டு டீட்டெயில்ஸ் சம்மரி வந்து தான் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருப்பேன். கீப் சப்போர்ட், கீப் ஷேர், அதே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். ஸோ இணைந்திருப்போம். டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்க. பாய்.